ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரோக்ராம்ஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராம்ஸை எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ப்ரோக்ராமை லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? நீங்கள் எப்படி நினச்சிட்டு இருக்கீங்களோ, ஸோ அதை பொறுத்து தான் அந்த ப்ரோக்ராம் ஈஸியாக கஷ்டமான்றது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி என்ன என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரோக்ராம்ஸை எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் ப்ரோக்ராமை லேர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்காக ஒரு சொல்யூஷனை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 5 to 6 டேஸ்லாம் உங்களுக்கு ப்ரோக்ராமு நீங்களே வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும். ப்ரோக்ராம ரொம்ப சூப்பரா பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். ஸோ நான் எப்படி ப்ரோக்ராம்ஸ கத்துக்கிட்டேன் அப்படின்றத தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ அது மூலியமா நீங்க ரொம்ப ஈஸியா வந்து ப்ரோக்ராம்ஸ கத்துக்கலாம். நம்ம சேனல்ஸோட நோக்கம் 15 டேஸ்ல ப்ரோக்ராம லேர்ன் பண்றது தான். ஸோ 15 டேஸ்ல 15 ப்ரோக்ராம்ஸ லேர்ன் பண்றது தான். ஸோ அதபடி பார்த்தா ப்ரோக்ராம்ஸோட கான்செப்ட் தான் நம்ம ஒன் பை ஒன் போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க பேசிக்கா உங்களுக்கு ப்ரோக்ராம்னா என்னன்னே தெரியல அப்படின்னா, நம்ம வீடியோஸ பாருங்க. உங்களுக்கு அட்டர் பேசிக்லேருந்து தான் நம்ம வீடியோஸ் எடுத்திருக்கோம். நீங்க ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேசிக்லேருந்து ஃபுல்லா உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிரும். ஓகேங்களா? நம்ம வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட்டு நீங்க ஒரு புரோகிராமரா எப்படி உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தெரியுது. பட் இருந்தும் என்னால ஒரு கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி என்னால ப்ரோக்ராம் பண்ண முடியல. எப்படின்னா, எனக்கு வேரியபிள்ஸ்லாம் என்னன்னு தெரியும். டேட்டா டைப்ஸ்லாம் என்னன்னு தெரியும். லூப்ஸ்லாம் என்னன்னு தெரியும். இந்த மாரி கான்செப்ட் வைஸா எனக்கு எல்லாமே தெரியும். அது தெரிஞ்சும் என்னால ப்ரோக்ராம்ஸ பண்ண முடியல. இதுக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கான்செப்ட் தெரியுது. பட் நீங்க அந்த எங்கேயுமே பிராக்டிஸ் பண்ணாதனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் கன்ஃபார்ம் உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ பத்தி இன்னும் நல்லா தெரிய வரும். ஓகேங்களா? நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது தான் என்ன எரர் பண்றீங்களோ, அது எல்லாமே உங்க ஞாபகத்துல இருக்கும். அதனால நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான். நான் எதுக்கு பிராக்டிஸ் சொல்றேன்னா, நானும் உங்கள மாரி ஸோ நெறைய பேரு சொன்னாங்க. எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு தெரியல. ஓனா நானே பிராக்டிஸ் பண்ணேன். நான் பிராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் எனக்கு ப்ரோக்ராம் பத்தி ஒண்ணுமே தெரியல. நான் எப்ப பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேனோ, ஸோ அப்போலருந்து எனக்கு ப்ரோக்ராம் வந்து ரொம்ப தெளிவா ஒரு 5 to 6 டேஸ்ல பார்த்தீங்கன்னா, என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா தெரிஞ்சுச்சு. இம்ப்ரூவ்மெண்ட்னா நான் ரொம்ப சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்லாம் சொல்லுவேன். நீங்க ஒரு 5 to 6 டேஸ்ல பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். உங்களுக்கு எனக்கு ப்ரோக்ராமே தெரிஞ்சிருச்சு. ஸோ பரவாயில்லையே, நம்ம ப்ரோக்ராம் கத்துக்கிட்டோமே, இவ்ளோ ஈஸி தானா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸே நீங்க தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? நான் அது எப்படின்றத தான் இப்ப சொல்லப் போறேன். அது எப்படின்னா, நான் கத்துக்கிட்டது தான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். ஓகேங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேக்கர் ரேங்க்ல தான் அத வந்து கத்துக்கிட்டேன். இந்த வெப்சைட்ல தான் கத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஹேக்கர் ரேங்க்ன்ற வெப்சைட்ல தான். இந்த வெப்சைட்டோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்த மாரி வந்து நெறைய வெப்சைட் இருக்கு. அதுல ஒரு 5 வெப்சைட் லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப அ ப்ரோகிராம்ஸு கொஞ்சம் நல்லா நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? நான் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இதுல வந்து ஹேக்கர் ரேங்க்ல ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டு உள்ள வந்தீங்கன்னா, கடைசியா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கும். உங்களுக்கு எதுல ஃபெமிலியர் ஆவணும்னு நெனைக்கிறீங்களோ, அத வந்து சூஸ் பண்ணீங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ப்ரோகிராம எத ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சிய தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, உங்களுக்கு சி தெரிஞ்சுச்சுனாலே பைத்தான், மத்த எல்லா ப்ரோகிராமுமே ரொம்ப ஈஸி தான். ஜாவா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். ஓகேங்களா? PHP, ஜாவாஸ்கிரிப்ட், நீங்க ரூபி, பி சாரி இந்த ஆர்ன்னு சொல்லுவாங்கல்ல. இது சி ஷார்ப் இந்த மாரி இருக்க எல்லா ப்ரோகிராமுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நான் ஏன் பைத்தான் நீங்க நெறைய பேரு சொல்லுவீங்க, பைத்தான் தான் இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்கு. பைத்தான் கத்துக்கலாமே அப்படின்னு நெனைப்பீங்க. நீங்க பைத்தான் பார்த்தீங்கன்னா, பைத்தான்ல இன்டெப்த்தா எந்த ஒரு கான்செப்ட்டையும் உங்களால கத்துக்க முடியாது. ஓகேங்களா? ஒரு ஒரு ஃபங்ஷன்ஸ டைரக்ட்டா போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஆன்ஸர் எடுத்துன்னு வந்து குடுத்துரும். கோடு பார்த்தீங்கன்னா, சின்னதா இருக்கும். நீங்க அந்த இடத்துல வந்து பெருசா எதையும் கத்துக்க முடியாது. அது ரொம்ப ஈஸி. பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியான ப்ரோகிராம். ஓகேங்களா? இதுவே நீங்க சிய கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சில உங்களுக்கு இன்டெப்த்தா நீங்க எல்லாத்தையுமே கத்துக்கிற மாரி இருக்கும். அப்படி இன்டெப்த்தா கத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பைத்தான்லாம் வந்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா நீங்க ப்ரோகிராம் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சி தான் சஜெஸ்ட் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சியே எடுங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க சி சூஸ் பண்றீங்க அப்படின்னா, சிய கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ சிய கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி பேஜஸ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட்டு ப்ரோகிராம்ஸ எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இதுல வந்து நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க உள்ள வர நான் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ப்ரோகிராம்ஸ வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது சால்வ் பண்ண
சி நான் இத லேர்ன் பண்ண சொல்ல தான் எனக்கு நெறைய கான்செப்ட் தெரிய வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நான் பண்ண ப்ரோகிராம்லாம் நீங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சால்வ்டுன்னு இருக்கிறது எல்லாமே நான் பண்ணது தான். ஸோ இந்த சேலஞ்சஸ்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ எனக்கு இதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா, ப்ரோகிராம்ஸ் எல்லாம் தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரோகிராம்ஸ் ஜஸ்ட் ப்ராஜெக்ட்லாம் செஞ்சு பார்க்க ஆரம்பிச்சேன். சி கைஸ் இதே மாரி தான் ஓகேங்களா? நீங்களும் பார்த்தீங்கன்னா, எப்படி நான் லேர்ன் பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க உள்ள வந்தீங்கன்னா, ஹலோ வேர்ல்டு தான் இருக்கும் ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட்டு இந்த சால்வ்ன்னு இத குடுத்தீங்கன்னா, இங்க வந்து சேலஞ்சுன்னு இருக்கும். ஸோ அத குடுத்தீங்கன்னா, இந்த மாரி வரும் ஓகேங்களா? இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, கொஸ்டினா படிச்சு பார்த்துட்டு, நீங்க இதுல ப்ரோகிராம் சால்வ் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாரி நீங்க கொஸ்டின படிச்சு பார்த்துட்டு, இங்க உங்களால சால்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு வந்து கொஸ்டினே புரியாது. ஸோ நெறைய பேருக்கு ப்ரோகிராம் எப்படி பண்றதுன்னு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா சூப்பர் தான். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? ஸோ யாராலயுமே பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல எடுத்தோனே ப்ரோகிராம பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அ இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்களா ஓனா ப்ரோகிராம் எழுதவே எழுதாதீங்க. அ ஓனா ட்ரை கூட பண்ணாதீங்க எதுவுமே. ஓகேங்களா? நீங்க இந்த கொஸ்டின படிங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க ஜஸ்ட் இந்த கொஸ்டின படிச்சு பாருங்க. புரியுதா பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு உங்க தாட்ல, உங்க மைண்ட்ல யோசிச்சு பாருங்க. இந்த ப்ரோகிராம் எப்படி வரும்ன்றத மட்டும் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம், நீங்க ஜஸ்ட் Googleல சர்ச் பண்ணுங்க. அப்படி இல்லையா, இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க டிஸ்கஷன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டிஸ்கஷன் இருக்கா? ஸோ இந்த டிஸ்கஷன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கான ஆன்ஸர் வந்து இந்த இடத்துல குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த சப்மிஷன்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். சரி கைஸ் இந்த டிஸ்கஷன்ல பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆன்ஸர் குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? யாராச்சும் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்கான ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குடுத்துருப்பாங்க. இதுக்கான ஆன்ஸர நீங்க ஜஸ்ட் அப்படியே உங்க நோட்ல ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த ஆன்ஸர நீங்க அப்படியே உங்க நோட்ல எழுதி, நீங்க இங்க பாருங்க நெறைய ஆன்ஸர் இருக்கும். இதுல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, அந்த ஆன்ஸர ஃபர்ஸ்ட் எழுதுங்க. எழுதிட்டு அந்த கோட பார்த்து அப்படியே இங்க டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒன் செகண்ட். அந்த கோட பார்த்து அப்படியே இங்க டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒன் செகண்ட் காய்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த கோட பார்த்து ஃபுல்லா டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க இந்த இடத்துல ஒரு 2 லைன் மட்டும் தான் நீங்க ஆட் பண்ற மாரி இருக்கும். ஸோ, அதனால நீங்க இந்த 2 லைன மட்டும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கான மீனிங்லாம் உங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால நீங்க இந்த கோடு ஃபுல்லாவே எழுதுங்க. நீங்களா இந்த கோடு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த கோடு எல்லாத்தையும் டைப் பண்ணுங்க. உங்க நோட்ட பார்த்து டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க இங்க இருக்க இந்த டிஸ்கஷன்ல இருக்க ஆன்ஸர பார்த்து டைப் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ, அப்படி பண்ணீங்கன்னா அப்படின்னா, உங்களுக்கு நாலேட்ஜ் இம்ப்ரூவ்மென்ட் கொஞ்சம் கூட ஆவாது. ஓகேங்களா? ஏன்னா நீங்க அத பார்த்து டைப் பண்ண சொல்ல, நீங்க ஒரு எரர் கூட மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. இதுவே நீங்க ப்ரோகிராம உங்க நோட்ல எழுதிட்டு, நீங்க அ நீங்க ஓனா இந்த மாரி டைப் பண்ண சொல்ல, அது எல்லா விஷயத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா, அ சாரி கைஸ். நீங்க ஓனா வந்து நோட்ல எழுதிட்டு, நீங்க அத பார்த்து டைப் பண்ண சொல்ல நெறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ நீங்க கோட ரன் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எரர் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயே நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்க புதுசா வந்து ஆன்லைன் ஜிடிபி கம்பைலர் ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ரோகிராம்ஸ ட்ரை பண்ணுங்க. இதுக்குள்ள இந்த கோடுக்கான அ ஆன்ஸர இந்த இடத்துல ஓகேங்களா? இதுக்குள்ள வந்து நீங்க ப்ரோகிராம்ஸ்க்கான ஆன்ஸர இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிட்டு, ஸோ இத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இதுக்கான ஆன்ஸர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத அப்படியே இந்த கோட காப்பி பண்ணி, டைரக்ட்டா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு, நீங்க அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சப்மிட் குடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த சப்மிட் குடுத்தீங்கன்னா, நீங்க குடுத்த ஆன்ஸர் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, கீழ டிக் வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு போயிடுங்க. ஓகேங்களா? கைஸ் இப்போ நீங்க இங்க இங்க என்ன உங்களுக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரோகிராம்ஸ நோட்ல எழுதணும். ஓகேங்களா? ஒரு 3 ஸ்டெப் தான் இருக்கு. இந்த 3 ஸ்டெப்ப கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ப்ரோகிராம்ஸ நீங்க பக்காவா எழுதலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோகிராம்ஸ நோட்ல எழுதுங்க. வேற எதுவுமே பண்ணாதீங்க. நீங்க ஓனா நீங்க திங்க் பண்றது கூட ஜஸ்ட் அந்த கொஸ்டின படிச்சு பார்த்துட்டு, இந்த கொஸ்டின படிச்சு பார்த்துட்டு, இந்த சைட்ல இருக்க ஒன் செகண்ட். இந்த கொஸ்டின படிச்சு பார்த்துட்டு, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்ஸர நீங்க ஓனா லைட்டா திங்க் பண்ணி கூட ஜஸ்ட் பாருங்க எப்படி வரும்ன்றத பார்த்துட்டு, அந்த கொஸ்டினுக்கான ஆன்ஸர இந்த டிஸ்கஷன்லயே நீங்க போய் செக் பண்ணுங்க. அதுக்கான ஆன்ஸர் குடுத்துருப்பாங்க. அந்த ஆன்ஸர் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேலைன்னா இந்த கோட நோட்ல எழுதணும். ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு வேல. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கோட நீங்க ரன் பண்ணீங்க அப்டின்னா, இதனுடைய அவுட்புட்டும், இந்த டிஸ்கஷன்ல இருக்குல்ல, இதனுடைய அவுட்புட்டும் சேமா வருதான்னு செக் பண்ணணும். அதுதான் செகண்ட் வேல. ஃபர்ஸ்ட்டு வந்து இங்க இருக்க கோடு இருக்குல்ல, இதுக்கான ஆன்ஸர நீங்க எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த ஜிடிபில போட்டு ரன் பண்ணி ஆன்ஸர் என்னன்னு பார்த்து வச்சுக்கங்க. அந்த ஆன்ஸர நோட்ல எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்களா
நோட்ல எழுதின கோட பார்த்து இங்க டைப் பண்றீங்க. இதோடைய ஆன்ஸரும் நோட்ல எழுதின அந்த ஆன்ஸரும் கரெக்ட்டா இருக்கு அப்டின்னா, ஸோ அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் ஸ்டெப் ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு ஆன்ஸர் வரல, நீங்க தப்பா இந்த இடத்துல செமிகாலன் குடுக்கல, இந்த எஸ் போடல, இது மாரி நெறைய பண்ணியிருப்பீங்க. இந்த மாரி போடல அப்டின்னா, ஸோ எரர் வரும். அதெல்லாம் கரெக்ட்டா சால்வ் பண்ணுவீங்க. ஸோ எரர் வருது அப்டின்னா, எப்படி சால்வ் பண்றது அப்டின்னா, திரும்ப இந்த டிஸ்கஷன்ல போயிட்டு நீங்க ஒவ்வொரு லைனா பார்த்து, பார்த்து பண்ணி, ஸோ அதுக்கான எரர சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டெப்ல என்ன எரர் வருதோ, அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? 3 ஸ்டெப்ல என்னன்னா, இந்த ஒவ்வொரு லைனுக்கான மீனிங்கும் நீங்க கத்துக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி கத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோஸ்லயே இதுக்கான மீனிங் எல்லாத்தையும் நம்ம குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதுக்கான மீனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் நம்ம வீடியோஸ கோ த்ரூ பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். லைன் பை லைனா நம்ம சொல்லிக் குடுத்துருப்போம். சப்போஸ் உங்களுக்கு அப்படி தெரியல, நான் இந்த லைன பத்தி எப்படி கத்துக்கிறது அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா Googleல சர்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? டைரக்ட்டா இத Googleல எடுத்து இங்க பேஸ்ட் பண்ணிட்டு Googleல நீங்க டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஜஸ்ட் இந்த மாரி நீங்க காப்பி பண்ணி Googleல இப்படி குடுத்து, இதோடைய பர்ப்போஸ் என்னன்னு கேளுங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது? ஹவ் டஸ் இட் ஒர்க்ஸ்? வாட் இஸ் இட் பர்ப்போஸ்? இந்த மாரி கொஸ்டின நீங்க கேளுங்க. இதுக்கான கொஸ்டின கேட்க சொல்ல ஒரு ஆர்டிகல்ஸா வரும். ஓகேங்களா? இப்ப நான் ஜஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸா உங்களுக்கு கேட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? நீங்க இந்த இந்த ஒவ்வொரு இதுவ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த ஹேஷ்னா என்ன? இந்த இன்க்ளூட்னா என்ன? இந்த ஸ்டுடியோ டாட் ஹெச்னா என்ன? இத பத்தி இந்த மாரி நீங்க இத கத்துக்க சொல்ல இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்கேன் ஆஃப்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த பெர்சன்டேஜ் ஏன் குடுக்குறோம்? இப்படின்ற ஒவ்வொரு மீனிங்கும் நீங்க ஒவ்வொரு ப்ரோகிராம் பண்ண சொல்ல, அதாவது இந்த மாரி சிம்பிளா ஒரு ப்ரோகிராம் எடுத்து பண்ண சொல்ல, நீங்க ஜஸ்ட் இந்த ப்ரோகிராம் பார்த்தா, இதெல்லாம் இதுதான், இதெல்லாம் இதுதான் அப்படின்ற சொல்ற அளவுக்கு நீங்க ப்ரோகிராம கத்துக்கணும். அந்த மாரி கத்துக்கிட்டா மட்டும் தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோகிராம்ஸ வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரோகிராம் லைன் பை லைனா கத்துங்க. ஓகேங்களா? லைன் பை லைனா Googleல சர்ச் பண்ணி உங்களுக்கு தெரியல அப்டின்னா, இந்த லைன எல்லாத்தையும் நீங்க கத்துங்க. அதுதான் உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப்பு. அதாவது ஆ செ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நீங்க எரர்லாம் சால்வ் பண்ணுவீங்க. 3 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இந்த கோடுக்கான மீனிங்க மட்டும் கத்துவீங்க. ஓகேங்களா? ஸோ இவ்ளோ தான் சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேங்களா? டெய்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 2 இல்லன்னா 3 ப்ரோகிராம பண்ணுங்க. இதிலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரோகிராமும் ஒரு 5 டூ 6 டேஸ்ல பார்த்தீங்கன்னா, தெளிவா ஆயிடுவீங்க. ஓகேங்களா? ப்ரோகிராம் பத்தி உங்களுக்கு நல்லா சூப்பரா புரிஞ்சிரும். ஒரு 5 டூ 6 டேஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு 2 ப்ரோகிராம், 3 ப்ரோகிராம் நான் இங்க சொன்னது தான் நீங்க எடுத்து பண்ணணும் அப்டிலாம் கிடையாது. நீங்களா கூட Googleல சி ப்ரோகிராம் போட்டு, அந்த சி ப்ரோகிராம உங்க நோட்ல எழுதிட்டு, அந்த நோட்ல எழுதுனத இங்க இந்த இடத்துல டைப் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கான மீனிங்க ஒன் பை ஒன்னா கத்துக்குங்க. அந்த மாரி கத்துக்கிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு இந்த மாரி ஒரு 10 ப்ரோகிராம் நீங்க ஜஸ்ட் ஒரு 6 டூ 5 டேஸ் பண்ணீங்கன்னா, ஒரு 3 ப்ரோகிராம் பண்ணீங்கன்னா, ஒரு 15, 18 ப்ரோகிராம் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோகிராம்லயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம்லயே இதுக்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிரும். செகண்ட் ப்ரோகிராம் பண்ண சொல்ல இந்த மாரி ஆன்ஸர்லாம் வந்தனா, இதுக்கான மீனிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்போ இந்த மாரி நீங்க ஒரு 18 ப்ரோகிராம் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சிரும். ஓகேங்களா? அதனால நீங்க ப்ரோகிராம் எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நோட்ல எழுதணும். எந்த ப்ரோகிராம் வேணா எடுத்துங்க. ஓகேங்களா? நீங்க இதுதான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க எதனா ஒரு ப்ரோகிராம Googleல சர்ச் பண்ணி எடுத்துங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ப்ரோகிராம்ஸுக்கான எரர் வரும்ல, அந்த எரர் எல்லாம் சால்வ் பண்ண போறீங்க. 3வது விஷயம், இந்த ஒவ்வொரு லைனுக்கான மீனிங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இவ்ளோ தான் இந்த சிம்பிள் ஸ்டெப்ப ஒரு 6 டூ 5 5 டூ 6 டேஸ் ஃபாலோ பண்ணுங்க. கன்ஃபார்ம் நான் சொல்றேன். உங்களுக்கு ப்ரோகிராம்ஸ் ஓரளவுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிரும். ப்ரோகிராம்ஸ எவ்ளோ ஈஸின்றது உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ். இவ்ளோ தான் சிம்பிளான விஷயம் தான். நான் இதோடைய லிங்க்ஸ வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஆ நீங்க போயிட்டு செக் பண்ணி, ப்ரோகிராம்ஸ லேர்ன் பண்ணுங்க. ஓகே காய்ஸ். பை பை.